ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து பெஞ்சை தெரிஞ்சிட்டு இருந்த என்ன இப்படி ஒரு சேர்ல உட்கார வச்சது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 4 பேர் முன்னாடி இருந்து என்னால தைரியமா பேச முடியாத நிலைமையில இன்னைக்கு 400 பேர் இருந்தாலும் அசால்ட்டா பேசக்கூடிய திறமையை கொடுத்தது எதுன்னு உங்களுக்கு தெரியும். மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, யூனிவர்ஸ்னா என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னு தெரியாம சுத்திட்டு இருந்த ஒருத்தனை எப்படி இவ்வளவு தூரம் ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு, இவ்வளவு தூரம் ஒரு ஆன்லைன் பிரசன்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு திறமையை வளர்த்துக்க முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்ப அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதான் தி புக்ஸ். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், புக்ஸ் ஆர் மை பிரதர்ஸ். நான் இது வரைக்கும் சம்பாதிச்ச காசுல நிறைய ஃபார்ச்சூன் எல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸோ இல்ல பைக்கோ எதுவுமே கிடையாது. நான் புக்ஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். படிக்கிறதுலாம் நம்மளால லைஃப்ல அப்ளிகபிள் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. படிக்கிறதுல எது உங்களால சூட்டபிள், உங்க லைஃபுக்கு சூட்டபிளோ அதை உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ நிறைய புக் படிங்க. நான் நிறைய ரெசியூம்ஸ் பார்க்கும்போது புக்கை ஒரு ஹாபியை கொடுத்துருப்பேன். வாட் இஸ் யூர் ஹாபின்னு கேட்டா புக் ரீடிங் அப்படின்னு. புக் ரீடிங் அப்படின்னு ஒரு ஹாபி கிடையாது. புக் ரீடிங் இஸ் an art, it's a skill where it gives you potential to look what is running on the author's mind. ஒரு ஆத்தர் அவரோட மைண்ட்ல என்ன விதமான தாட்ஸ் ஓடிட்டு இருந்ததை ஒரு எழுத்துக்கள் மூலமா உங்ககிட்ட சொல்றதுதான் ஒரு புக். ஸோ உங்களால ஒரு புக்கை, ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு ஆத்தரோட புக்கு படிக்க முடியுதுன்னா நீங்க 100 வருஷம் முன்னாடி ஒருத்தரோட மைண்ட்ல என்ன விதமான தாட்ஸ் ஓடிட்டு இருந்ததை தான் நீங்க இப்போ படிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ நிறைய புக் படிங்க. உங்க லைஃப்பும் சரி, உங்க பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாமே மாறுன்றதுக்கு நான் கேரண்டி. அண்ட் வெயிட் ஹாப்பி வேர்ல்ட் புக் டே.